நம்ம இந்தியா பல வாய்ப்புகள் நிறைஞ்ச தேசம். ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுல இந்திய பங்கு சந்தை நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தரும் விஷயம். இந்த சந்தையில தான் இந்திய கம்பெனிகளோட பங்குகள் வாங்கப்படுகின்றன, விற்கப்படுகின்றன. இது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில பங்கு எடுத்துக்க ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம சேமிப்பு பல மடங்கு பெருகும்னு நினைச்சு பாருங்க. இந்தியாவோட முன்னணி கம்பெனிகளை ஒரு பங்கு நமக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம கனவுகள் எல்லாம் நனவாகும் நினைச்சு பாருங்க. இந்திய பங்கு சந்தை நமக்கெல்லாம் இதுதான் வாக்குறுதி அளிக்குது. நம்ம நாட்டை போலவே இந்திய பங்கு சந்தையும் பலதரப்பட்ட துறைகளை கொண்டது. தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல், மருந்து கம்பெனிகள், வங்கிகள்னு எல்லாமே இருக்கு. இந்த சந்தையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முதலீட்டு முடிவுகள் எடுத்தா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். சரி, இப்போ பங்கு சந்தையோட அடிப்படைகள் பத்தி பார்க்கலாம். பங்குகள் என்ன? டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை எடுத்துக்கோங்க. கம்பெனியை விரிவுபடுத்தணும்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால அவங்க கம்பெனியோட உரிமையே சின்ன சின்ன பங்குகளா பிரிச்சு விடுவாங்க. நீங்க டாடா மோட்டார்ஸ் ஒரு பங்கை வாங்கும் போது அந்த கம்பெனியில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. பங்கு சந்தைங்கிறது பங்குகளை வாங்குவோம், விற்கும் ஒரு இடம். இது ஒரு பெரிய ஏல மாதிரி. ஆனா ஓவியங்கள், பழங்கால பொருட்கள் எல்லாம் கம்பெனில பங்குல தான் இங்க வியாபாரம் பண்றோம். ஒரு பங்கோட விலை அதோட தேவை மற்றும் விநியோகத்தை குறிச்சு மாறுபடும். ஒரு பங்கை நிறைய பேர் வாங்க விரும்பினா விலை அதிகமாகும். தக்காளிக்கு டிமாண்ட் இருந்தா விலை அதிகமாகும் இல்லையா? அது மாதிரிதான் ஒரு கம்பெனி நல்லா செயல்பட்டு அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் நம்பினா அதோட பங்களை நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ விலை அதிகமாகும். இந்த பங்கு வர்த்தகத்துல பங்கு பேர நீங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட பங்கு தரகர் மூலமா ஒரு டிமேட் கணக்கை திறக்கணும். அவங்க உங்களுக்கா பங்குகளை வாங்கியும் விட்டியும் உதவி பண்ணுவாங்க. கொஞ்சம் வழிகாட்டலும் ஆராய்ச்சியும் இருந்தா யார் வேணாலும் பங்கு சந்தையில நல்லா முதலீடு பண்ணலாம். சரி, இப்போ பங்கு சந்தையோட அடிப்படைகள் பத்தி பார்க்கலாம். பங்குகள் என்ன? டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை எடுத்துக்கோங்க. கம்பெனியை விரிவுபடுத்தணும்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால அவங்க கம்பெனியோட உரிமையே சின்ன சின்ன பங்குகளா பிரிச்சு விடுவாங்க. நீங்க டாடா மோட்டார்ஸ் ஒரு பங்கை வாங்கும் போது அந்த கம்பெனியில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு. பங்கு சந்தைங்கிறது பங்குகளை வாங்குவோம், விற்கும் ஒரு இடம். இது ஒரு பெரிய ஏல மாதிரி. ஆனா ஓவியங்கள், பழங்கால பொருட்கள் எல்லாம் கம்பெனில பங்குல தான் இங்க வியாபாரம் பண்றோம். ஒரு பங்கோட விலை அதோட தேவை மற்றும் விநியோகத்தை குறிச்சு மாறுபடும். ஒரு பங்கை நிறைய பேர் வாங்க விரும்பினா விலை அதிகமாகும். தக்காளிக்கு டிமாண்ட் இருந்தா விலை அதிகமாகும் இல்லையா? அது மாதிரிதான் ஒரு கம்பெனி நல்லா செயல்பட்டு அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு மக்கள் நம்பினா அதோட பங்களை நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ விலை அதிகமாகும். இந்த பங்கு வர்த்தகத்துல பங்கு பேர நீங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட பங்கு தரகர் மூலமா ஒரு டிமேட் கணக்கை திறக்கணும். அவங்க உங்களுக்கா பங்குகளை வாங்கியும் விட்டியும் உதவி பண்ணுவாங்க. கொஞ்சம் வழிகாட்டலும் ஆராய்ச்சியும் இருந்தா யார் வேணாலும் பங்கு சந்தையில நல்லா முதலீடு பண்ணலாம். பங்குகளில முதலீடு செய்வதா பல நன்மைகள் உண்டு. முதலாவதா, ஒரு பங்குதாரரா நீங்க நிறுவனத்தின் ஒரு பகுதி உரிமையாளராக. இந்த உரிமை உறவு ஒரு பெருமையை தருகிறது மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்ள உங்களை தூண்டுகிறது. இரண்டாவதா, நிறுவனங்கள் பெரும்பாலும் தங்கள் லாபத்தில ஒரு பகுதியை ஈவுத்தொகையா பங்குதாரர்களுக்கு விநியோகிக்கின்றன. ஈவுத்தொகையை உங்கள் முதலீட்டுக்கான வெகுமதியாக கருதுங்க. நிறுவனத்தின் வெற்றியில ஒரு பங்கு. இந்த வழக்கமான கொடுப்பனவுகள் நிலையான செயலற்ற வருமானத்தை வழங்க முடியும். இருப்பினும் பங்குகளை முதலீடு செய்வதன் முக்கியமான நன்மை நீண்ட கால மூலதன பாராட்டுக்கான அதன் திறனில் உள்ளது. நிறுவனம் வளர்ந்து அதன் செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் போது அதன் பங்குகளின் மதிப்பு காலப்போக்கில் அதிகரிக்கும். அதாவது இன்று நீங்கள் முதலீடு செய்யும் பணம் எதிர்காலத்தில் கணிசமாக வளரும் திறன் கொண்டது. பல முதலீட்டாளர்கள் நீண்ட காலமா பங்கு சந்தையில் புத்திசாலித்தனமா முதலீடு செய்வதன் மூலம் தங்கள் செல்வம் பன்மடங்கு பெறுவதை பார்த்திருக்கிறார்கள். நான்காவது,
பகுதி இந்தியாவின் பொருளாதார மாற்றம் முதலீட்டாளர்களுக்கு வழிவகுத்தல். சமீப ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது, உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அதிகரிப்பது மற்றும் வணிகம் செய்வதில் எளிமையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல சீர்திருத்தங்களையும் கொள்கைகளையும் அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. மேக் இன் இந்தியா மற்றும் டிஜிட்டல் இந்தியா போன்ற முன்முயற்சிகள் வணிகங்கள் செழிக்க உகந்த சூழலை உருவாக்கியுள்ளது. அதிக பங்கு மதிப்பீடுகளுக்கும் வழிவகுத்தது. அதிகரித்து வரும் செல்லவழிப்பு வருமானம் மற்றும் உயர்வுக்கான அதிகரித்து வரும் பசியுடன் சுடிய இந்தியாவின் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் வணிகங்களுக்கு ஒரு பெரிய சந்தையை வழங்கும். உள்நாட்டு தேவை சார்ந்த வளர்ச்சி பங்கு சந்தையில் நீண்ட கால முதலீட்டுக்கான வழக்கை வலுப்படுத்துகிறது. வெளிப்படையான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பொருளாதார சீர்திருத்த பாதையை தொடரும் போது பங்கு சந்தை தயாரா உள்ளது. அந்தாவது பகுதி நீர்வழிகளை செல்லவும் பங்கு சந்தை முதலீட்டின் அபாயங்களை புரிந்து கொள்வது. பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் வெகுமதிகள் மறுக்க முடியாதவை என்றாலும் ஒவ்வொரு முதலீடும் அதன் உள்ளார்ந்த அபாயங்களுடன் வருகிறது என்பதை ஒப்புக்கொள்வது மிக முக்கியம். பங்கு சந்தை குறிப்பாக பங்கு விலைகளில் ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. பொருளாதார மந்தநிலைகள், அரசியல் ஸ்திரமின்மை, அரசாங்க கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள், உலகளாவிய நிகழ்வுகள் கூட சந்தை மனநிலையை பாதிக்கலாம் மற்றும் குறுகிய கால ஏற்ற இறக்கத்துக்கு வழிவகுக்கும். பங்கு சந்தை விரைவா பணக்காரர் ஆக்கும் திட்டம் அல்ல என்பதை நினைவில் கொள்வது அவசியம். பங்குல முதலீடு செய்வதற்கு பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நீண்ட கால முன்னோக்கு தேவை. சந்தை சத்தம் அல்லது வதந்திகளின் அடிப்படையில் மனக்கிளர்ச்சி முடிவுகளை எடுத்து தவிர்க்கவும். அதுக்கு பதிலாக முழுமையான ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் மற்றும் அபாயத்தை குறைக்க உங்கள் போர்ட்போலியோவை வெவ்வேறு துறைகளில் பரப்புங்கள். ஆறாவது பங்கு சந்தை பங்கேற்பு மூலம் நிதி வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையின் எதிர்காலம். உள்ளார்ந்த அபாயங்கள் இருந்த போதிலும் இந்திய பங்கு சந்தை செல்வத்தை உருவாக்குவதற்கும் நிதி பாதுகாப்பிற்கும் ஒரு கவர்ச்சிகரமான வாய்ப்பை வழங்குகிறது. முதலீட்டுக்கு ஒரு ஒழுக்கமான மற்றும் தகவலறிந்த அணுகுமுறையை பயன்படுத்துவதன் மூலம் சூட்டுத்தொகையின் சக்தியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் நமது முதலீடுகள் காலப்போக்கில சீராக வளர்வதை பார்க்கலாம். நீங்கள் சங்கரியமா ஓய்வு பெறக்கூடிய உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு நிதியளிக்க அல்லது நிதி தடைகள் இல்லாமல உங்கள் ஆர்வங்களை பின்பற்றக்கூடிய எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். பங்கு சந்தையில் முதலீடு செய்வது நமக்கு கட்டமைக்க உதவும் எதிர்காலம். இருப்பினும் முதலீடு செய்வதன் நன்மைகள் தனிப்பட்ட நிதி நல்வாழ்வை தாண்டி நீண்டுள்ளன. அதிகமான இந்தியர்கள் பங்கு சந்தையில பங்கேற்கும் போது அது பொருளாதாரத்தில் மூலதனத்தை செலுத்துகிறது. வணிக வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார செழிப்பை தூண்டுகிறது. வணிகங்கள் செழிக்கும் போது நமது தேசம் செழிக்கிறது. பங்கு சந்தையில முதலீடு செய்வது எமது தனிப்பட்ட ஆதாயத்தை பற்றியது மட்டுமல்ல, இது நமது தேசத்தின் சூட்டு முன்னேற்றத்துக்கு பங்களிப்பது பற்றியது. 7வது பகுதி முடிவு புத்திசாலித்தனமான முதலீடுகள் மூலம் நம்மை மேம்படுத்துதல். முடிவில் இந்திய பங்கு சந்தை நிதி வளர்ச்சி மற்றும் அதிகாரமளிப்பதற்கான ஒரு தனித்துவமான வழியை வழங்குகிறது. சம்பந்தப்பட்ட அபாயங்களை ஒப்புக்குவது அவசியம் என்றாலும் இந்திய பொருளாதாரத்தின் நீண்டகால வளர்ச்சி திறன் அரசாங்கத்தின் முதலீட்டு சார்பு கொள்கைகளுடன் இணைந்து இந்த அற்புதமான பயணத்தில் பங்கேற்பதற்கான ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கையை உருவாக்குகிறது. அறிவின் சக்தியை தழுவி நிபுணர் வழிகாட்டலை பெற்று நமக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் பிரகாசமான மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கி இந்த மாற்ற பாதையில் செல்வோம். 1000 மைல்கள் பயணம் ஒரு அடியை தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க. இன்னும் அந்த அடியை எடுத்து வைத்து நமது கனவுகளிலும் நமது தேசத்தின் எதிர்காலத்திலும் முதலீடு செய்ய தொடங்குவோம்.